ஹாய் ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ். ஐ ஹோப் எல்லாரும் பயங்கர ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வேற லெவல் போங்க. ஸோ இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு சம் ஒன்று பார்க்க போகிறோம். உங்கள் எல்லாருக்கும் இந்த சாப்டர் ரொம்ப பிடிக்கும். ஜெய் மேத்தமெட்டிக்ஸில் இந்த சாப்டர் என்னென்னா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். எல்லாருக்குமே இந்த சாப்டர் வந்து பிடிக்கும். மேக்ஸ் பிடிச்சவங்க மேக்ஸ் பிடிக்காதவங்க அப்படின்லாம் இல்லை. இது வந்து இந்த சாப்டருக்கு நிறைய ஃபேன்ஸ் உண்டு. இந்த சாப்டர்லேருந்து எந்த கொஷின் கேட்டாலும் எல்லாராலையும் ஓரளவுக்கு ரீச் பண்ண முடியும் அந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு. அது எவ்வளவு கஷ்டமான எக்ஸாமாக இருந்தாலும் சரி. ஸோ பை தி வே, இது ஜேஇ எக்ஸாமில் ப்ரீவியஸ் இயராக கேட்ட கொஸ்டின் ஒன். இந்த கொஸ்டின் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின். ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம், எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இஃப் தி சம் ஆஃப் தி ஸ்கொயர்ஸ் ஆஃப் தி ரெசிப்ரோக்கல்ஸ் ஆஃப் தி ரூட்ஸ் ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஆஃப் தி ஈக்குவேஷன் கொடுத்துருக்குறாங்க. என்ன ஈக்குவேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 3x² ப்ளஸ் லாம்டா எக்ஸ் மைனஸ் 1 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? என்ன ஈக்குவேஷன் அப்படிங்கிறத பாருங்க. 3x². ஓகே, 3x² ப்ளஸ் லாம்டா எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல்ஸ் டு 0. ஸோ இதான் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த ஈக்குவேஷனில் எத்தனை ரூட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ரூட்ஸ். அது நமக்கு டிஃபால்ட்டாகவே தெரிஞ்சது தான். ஒன்று ஆல்ஃபான்னு இருக்குது, இன்னொன்று பீட்டான்னு இருக்குது. ஸோ பொதுவாக ஒரு ஈக்குவேஷன், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்து 2 ரூட்ஸ் கொடுத்தாலே நம்மளால் என்னெல்லாம் கண்டுபிடிக்க முடியும்? ஒன்று ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, அதாவது சம் ஆஃப் தி ரூட்ஸ் கண்டுபிடிக்கலாம். இன்னொன்று என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் கண்டுபிடிக்கலாம். இப்போ சம் ஆஃப் தி ரூட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மைனஸ் லாம்டா டிவைடட் பை 3 தான் உங்களுக்கு கிடைக்கும். இது ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸுங்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படிங்கிறத பாருங்கள். ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் கான்ஸ்டன்ட் டேர்ம் டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x². ஸோ சம் ஆஃப் தி ரூட்ஸும் இருக்குது, ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸும் இருக்குது. இதுக்கு மேலே வேறு என்ன வேணும்? நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்கிறாங்க? திரும்ப ஃபஸ்ட்லேருந்து வாசிங்க. இஃப் தி சம் ஆஃப் தி ஸ்கொயர்ஸ் ஆஃப் தி ரெசிப்ரோக்கல்ஸ் ஆஃப் தி அப்படின்னு கொடுத்துருக்குறான். ஃபஸ்ட்டு சம் ஆஃப் தி ஸ்கொயர்ஸ் ஆஃப் தி ரூட்ஸ்னால் என்ன மீனிங் அப்படின்னு தெரியுமா? ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர்னு அர்த்தம். ஆனால் கொடுத்துருக்கிறது என்னவோ சம் ஆஃப் தி ஸ்கொயர்ஸ் ஆஃப் தி ரெசிப்ரோக்கல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறான். அப்போ என்ன மீனிங்? 1 பை ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை பீட்டா ஸ்கொயர், அதுதான் கொடுத்துருக்குறான். கொடுத்துட்டு என்ன கொடுத்துருக்கான்றதை பாருங்கள். ஆஃப் தி இந்த ஈக்குவேஷன் இஸ் 15 அப்படின்னு கொடுத்துருக்குறான். அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு 15. ஓகே, அப்படி கொடுத்துட்டு 6 இன்ட்டு ஆல்ஃபா கியூப் ப்ளஸ் பீட்டா கியூப் தி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பிளா 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 அப்படி கேட்டிருக்கிறான். ஸோ ஃபைன், இப்போ முதல்ல இதை சால்வ் பண்ணி இதை ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத பாருங்கள். எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா டிவைடட் பை ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர்னு வரும். கரெக்டாக? இந்த ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர்னு வரதை இப்போவே நான் என்ன பண்ணிடுறேன், ஆல்ஃபா பீட்டா தி ஹோல் ஸ்கொயர்னு மாற்றி எழுதிடுறேன். ஓகே, ஆல்ஃபா பீட்டா தி ஹோல் ஸ்கொயர்னு மாற்றி எழுதிட்டேன். இப்போ மேலே நீங்கள் கொண்டு போனீங்க நியூமரேட்டரில் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதோடைய வேல்யூ தான் எவ்வளோ கொடுத்துருக்குறான்? 15ன்னு கொடுத்துருக்குறான். இப்போ என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் இந்த ஆல்ஃபா பீட்டாவுக்கு வேல்யூவை ரீப்ளேஸ் பண்ணுறேன். அப்படி வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத பாருங்கள். இங்கே ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர். ஆல்ஃபா பீட்டாக்கு நான் வேல்யூவை ரீப்ளேஸ் பண்ணால் எனக்கு என்ன வரும்? 1/3 இருக்குது. அதை இங்கே நான் சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு 1/9 வரும். ஏன்னா ஹோல் ஸ்கொயர் பண்ணும்போது எனக்கு 1/3 த ஹோல் ஸ்கொயர், அதாவது மைனஸ் 1/3 த ஹோல் ஸ்கொயர்னு வரும். அந்த மைனஸ் 1/3 த ஹோல் ஸ்கொயரை எப்படி மாறும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். 1/9 அப்படின்னு கிடச்சிடும். ஓகே, இட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 15. இப்போ இந்த 1/9 இங்கே வந்துடும். எங்கே? கிராஸ் மல்டிப்ளை ஆகிடும். அப்போ இந்த 1/9 கிராஸ் மல்டிப்ளை ஆகிடுச்சுன்னா டினாமினேட்டரில் எந்த டேர்மும் இருக்காது, ஜஸ்ட்டு 1 தான் இருக்கும். அப்போ எனக்கு என்ன ஆயிரும்? இந்த இடத்துல 15 இன்ட்டு 1/9 அப்படின்னு எனக்கு வந்துடும். கரெக்டாக? ஈக்குவல் டு 15 இன்ட்டு 1/9 அப்படின்னு எனக்கு கிடச்சிடும். இப்போ இதை நான் கேன்சல் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஃபர்தராக என்ன வரும் அப்படிங்கிறத பாருங்கள். 15 இன்ட்டு 1/9 எனக்கு என்ன வரும்னா 5/3ன்னு வரும். எனக்கு கேன்சல் ஆனிச்சுன்னா 5 டேபிளால் போகும், ஐ மீன் 3 டேபிளால் போகும். 3 டேபிளால் போச்சுன்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 5/3ன்னு கிடைக்கும்.
அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயருக்கான வேல்யூ என்ன கிடச்சிருச்சு 5/3 கிடச்சிருச்சு. ஃபைன், இதை ஒரு பாக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப 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 முக்கியமானது. ஏன்னா அடுத்து நம்ம ப்ரொசீட் பண்ணுறதுக்கு இதுதான் தேவைப்பட போகுது. ஃபைன், ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயருக்கான வேல்யூ கிடச்சிருச்சு. இப்போ இதை வச்சு நான் எப்படி மூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயருக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, 2 ஃபார்முலா இருக்குது. ஒன்று ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா. இன்னொன்று ஆல்ஃபா மைனஸ் பீட்டா தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஆல்ஃபா பீட்டா. இந்த இதில் எதை வேணாலும் நம்ம இதுக்கான ஃபார்முலாவை சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போதைக்கு எனக்கு இருக்கிற டேட்டா என்னவோ ஒன்று ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, இன்னொன்று ஆல்ஃபா பீட்டா. அப்படிங்கும்போது இந்த 2 ஃபார்முலாவில் எந்த ஃபார்முலா எனக்கு இப்போ ஆப்டாக சூஸ் ஆகும்னா, இந்த ஃபஸ்ட்டு எழுதியிருக்கேன்ல ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா, அதுதான் எனக்கு இந்த சிச்சுவேஷனுக்கு ஆப்டாக பொருந்தும். சிச்சுவேஷன் சாங்னு ஒன்று இருக்கும்ல, பேக்ரவுண்ட் மியூசிக்கு, அந்த மாதிரி தான் இந்த 2 சாங்கில் எந்த சாங்கை சூஸ் பண்ண போகிறோம். அந்த மாதிரி இந்த ஒரு சாங்கை நான் சூஸ் பண்ணிட்டேன். அப்போ அந்த சாங்கை சூஸ் பண்ணிட்டா அடுத்து சாங்ஸ் பாடணும் இல்லையா? ஸோ அதை நான் ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். அப்போ ரீப்ளேஸ் பண்ணணும்னா என்ன வருது அப்படிங்கிறத பாருங்கள். ரீப்ளேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா மைனஸ் லாம்டா பை 3ன்னு இருக்கும். இப்போ மைனஸ் லாம்டா டிவைடட் பை 3 தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டான்னு இருக்குது. அப்போ மைனஸ் 2 இன்ட்டு இந்த ஆல்ஃபா பீட்டாக்கு மைனஸ் 1/3ன்னு போடுறோம். அவ்வளோதான். இப்போ இந்த மைனஸ் லாம்டா பை 3 த ஹோல் ஸ்கொயர்னா என்ன மீனிங் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, லாம்டா டிவைடட் பை 9. இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் உங்களுக்கு என்ன வந்துடும்னா ப்ளஸ்ன்னு வந்துடும். ப்ளஸ் உங்களுக்கு என்ன வந்துச்சுன்னா 2/3ன்னு கிடச்சிருச்சு. ஃபைன். ஸோ இதுதான் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயருக்கான வேல்யூ இப்போதைக்கு நமக்கு இருக்குது. ஓகே, அதுக்கான வேல்யூ இங்கேயும் இருக்குது 5/3. ஃபஸ்ட் இதை நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம ஃபர்தராக கம்ப்ளீட் பண்ணணும். லாம்டா பை 9 ப்ளஸ் 2/3 இருக்குது. இப்போ லாம்டா பை 9 பை ப்ளஸ் 2/3 இருக்குன்னா எல்சிஎம் எடுத்தோம்னா 9க்கும் 3க்கும் எடுத்தால் 9 தான் வரும். அகைன் இதை நான் ஃபர்தராக கொண்டு போனோம்னா 3 லாம்டான்னு இங்கே கிடைக்கும். இல்லை, இங்கே 3 லாம்டா வராது, ஜஸ்ட் இங்கே லாம்டான் தான் வரும். ப்ளஸ் இங்கே நான் கொண்டு போனோம் 3 இன்ட்டு 2 எனக்கு என்ன கிடைக்கும்னா 6ன்னு கிடைக்கும். அவ்வளோதாங்க. ஃபைன். ஸோ இப்போ எனக்கு என்ன கிடச்சிருச்சு பாருங்கள். இதை ஃபர்தராக சால்வ் பண்ணும்போது எனக்கு லாம்டா ப்ளஸ் 6/9 அப்படின்னு எனக்கு கிடச்சிருச்சு. ஓகேவா? அதை நான் அப்படியே இங்கே ரீப்ளேஸ் சிம்பிளிஃபைடாக எழுதிடுறேன். எனக்கு கிடைச்சது வந்து லாம்டா ப்ளஸ் 6 டிவைடட் பை 9. இப்போ ஒரு வேல்யூ வந்து ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு லாம்டா 6/9. இன்னொரு வேல்யூ வந்து 5/3. இப்போ இதுவும் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் தான், இதுவும் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் தான். ரெண்டையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவேட் பண்ண போகிறோம். ரெண்டையும் ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. சம் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ ஒரு வேல்யூ வந்து எனக்கு கிடைச்சது வந்து என்னென்னா ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு 5/3. ஓகே, இன்னொரு வேல்யூ எனக்கு கிடைச்சது என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இன்னொரு வேல்யூ அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இன்னொரு வேல்யூ லாம்டா ப்ளஸ் 6/9 தான் கிடச்சிருக்கு. ஓகேவா? ஒரு வேல்யூ வந்து 5/3, இன்னொரு வேல்யூ லாம்டா ப்ளஸ் 6/9. ஓகே, லாம்டா ப்ளஸ் 6/9. ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணுங்கள். ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத பாருங்கள். லாம்டா ப்ளஸ் 6/9 ஈக்குவல் டு 5/3. 3யும் 9ம் கேன்சல், இங்கே 3ன்னு வந்துடும். அகெயின் லாம்டா ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 5 3s are 15. அகெயின் ஒன்ஸ் அகெயின் இதில் எதுவும் நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டோமா? எஸ், இந்த இடத்துல லாம்டா ஸ்கொயர் வரும். அவ்வளோதான். ஓகே, இந்த இடத்துல லாம்டா ஸ்கொயர் வரும். கரெக்டாக தான் பார்த்து பண்ணணும். ஓகே, லாம்டா ஸ்கொயர் ப்ளஸ் உங்களுக்கு வந்து 6 நமக்கு கிடச்சிருக்கு. ஓகேவா? லாம்டா ஸ்கொயர் ப்ளஸ் 6, அப்போ இங்கே லாம்டா ஸ்கொயர் ப்ளஸ் 6 5 3s are 15 வந்துடும். இப்போ இன்னும் ஃபர்தராக சால்வ் பண்ணோம்னா லாம்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு 15 - 6 வேல்யூ பார்த்தீங்கன்னா 9 அப்படின்னு கிடச்சிருக்கும். ஓகேவா?
ஸோ லாம்டா ஸ்கொயரோடைய வேல்யூ நமக்கு கிடைச்சது வந்து என்னென்னா 9. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கணும். இதுக்கப்புறம் தான் லாஸ்ட்டாக அவன் கேட்டிருக்கிறது என்ன அப்படிங்கிறத பாருங்கள். 6 இன்ட்டு ஆல்ஃபா கியூப் ப்ளஸ் பீட்டா கியூப் த ஹோல் ஸ்கொயர்னு கேட்டிருக்கிறான். ஸோ 6 இன்ட்டு ஆல்ஃபா கியூப் ப்ளஸ் பீட்டா கியூப் த ஹோல் ஸ்கொயர்னா எனக்கு எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா மட்டும் கொடுங்களேன். நீங்களே கொடுங்க எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு. ஏன்னா நமக்கு தெரிஞ்ச வேல்யூ என்னலாம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஒன்று ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, இது நமக்கு தெரியும். இன்னொன்று என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பீட்டா, இது நமக்கு தெரியும். இது போக புதுசாக இப்போ நமக்கு ஒரு வேல்யூ கிடச்சிருக்கு என்னென்னா லாம்டா ஸ்கொயர், இது நமக்கு தெரியும். இந்த மூணுத்தையும் வச்சு தான் நம்ம அந்த ஈக்குவேஷனை அந்த இதுக்கான ஒரு ஃபார்முலா ஃப்ரேம் பண்ணணும். பட் அது ஒன்றும் பெரிய ராக்கெட் சயின்ஸ்லாம் இல்லை, ஈஸியாக நீங்கள் ஃப்ரேம் பண்ணிடலாம். அது என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ ஐ ஹோப் இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இப்போ கொடுத்துருக்குற இந்த இதை தான் வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போது 6 இன்ட்டு ஆல்ஃபா கியூப் ப்ளஸ் பீட்டா கியூப் த ஹோல் ஸ்கொயர்ன்னு இருக்கு. ஃபஸ்ட்டு இவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இதை பார்க்காதீங்க, சிம்பிளாக பாருங்கள். இதுக்குள்ளே என்ன இருக்குது, ஆல்ஃபா கியூப் ப்ளஸ் பீட்டா கியூப்னு இருக்குது. அதுக்கு முதல்ல என்னன்னு பாருங்கள். ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப்க்கான ஃபார்முலா உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி ஆல்ஃபா கியூப் ப்ளஸ் பீட்டா கியூபுக்கு நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர், which means a plus b into a square minus ab plus b square. அந்த ஃபார்முலா வச்சு நம்ம என்ன பண்ணிட்டோம், ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். அகெயின் இப்போ நான் ஃபர்தராக இந்த ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாக்கு டேட்டா என் கையில் இருக்குது, நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாக்கான வேல்யூ தெரியும், ஆல்ஃபா பீட்டாக்கான வேல்யூ தெரியும், லாம்டா ஸ்கொயருக்கான வேல்யூவும் தெரியும். இதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு இதை நான் இன்னும் மாடிஃபை பண்ண போகிறேன். என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இந்த இருக்குல்ல ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர், இதில் ஒரு சின்ன சேஞ்ச் கொண்டு வர போகிறேன். என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதையும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாக்கு நான் மாற்றி எழுதணும். எதை, இதாக இருக்குல்ல இந்த ப்ராக்கெட்குள்ளே ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர், அதை நான் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாங்கிற டேர்முக்கு மாடிஃபை பண்ணணும். மாடிஃபை பண்ணுறது எப்படி, ரொம்ப சிம்பிள், ரொம்ப 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 சிம்பிள். ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல மைனஸ் ஆல்ஃபா பீட்டான்னு இருக்குது. இந்த மைனஸ் ஆல்ஃபா பீட்டாவை கொஞ்சம் ரீரைட் பண்ண போகிறேன். எப்படி ரீரைட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, -3 ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் 2 ஆல்ஃபா பீட்டா நமக்கு என்ன கிடைக்கும், -3 ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் 2 ஆல்ஃபா பீட்டா நமக்கு என்ன கிடைக்கும், மைனஸ் ஆல்ஃபா பீட்டா. அதை தான் நாங்கள் கொண்டு வர போகிறேன். கொண்டு வந்துட்டோன்னா வேலை முடிஞ்சு. ஓகே, ஸோ இதை தனியாக பாக்ஸ் மாதிரினாலும் போட்டுக்கோங்க. -3 ஆல்ஃபா பீட்டா இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா அப்படி நான் கொண்டு வர போகிறேன். அப்படி கொண்டு வந்துட்டா வேலை முடிஞ்சு. ஸோ அவ்வளோதான், சின்ன சேஞ்சு. ஆல்ஃபா ஸ்கொயர் இந்த இடத்துல ப்ளஸ் 2 ஆல்ஃபா பீட்டான்றதை உள்ளே போட்டுக்கிறேன். 2 ஆல்ஃபா பீட்டா ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன். இந்த பீட்டா ஸ்கொயரை இங்கே எழுதிக்கிறேன். ஓகே, இங்கே பேலன்ஸ் இருக்கிற -3 ஆல்ஃபா பீட்டாவை இங்கே போட்டுக்கிறேன். டன், முடிஞ்சிருச்சா? இப்போ நல்லா பாருங்கள், இதுக்குன்னு ஒரு தனி ஸ்ட்ரக்சர் உண்டு, நல்லா பாருங்கள். அவ்வளோதான். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு இதுக்கு ஆல்ஃபா, 1 செகண்ட், இதுக்கு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா தி ஹோல் ஸ்கொயர் -3 ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ நல்லா பாருங்க, நமக்கு டேட்டா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாக்கு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இருக்குது, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாக்கு அகெயின் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இருக்குது, 3 ஆல்ஃபா பீட்டாக்கு நமக்கு வந்து தனியாக ஆல்ஃபா பீட்டா இருக்குது. ஜஸ்ட்டு அப்படியே ஒவ்வொரு வேல்யூவாக ரீப்ளேஸ் பண்ணுங்க. லாம்டா ஸ்கொயருக்கு 9 இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நமக்கு தெரியும் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாக்கு வேல்யூ என்ன அப்படிங்கிறது. ஸோ ரீப்ளேஸ் பண்ணிக்கலாமா? ஸோ இப்போ பாருங்கள், நமக்கு வந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாக்கு வேல்யூ என்ன, ஆல்ஃபா பீட்டாக்கு வேல்யூ என்ன, எல்லாத்தையுமே நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ரீப்ளேஸ் பண்ணிட்டா சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ அகெயின் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வேல்யூ என்னன்னு சொல்லுங்கள், மைனஸ் லாம்டா டிவைடட் பை 3. அகெயின் ஆல்ஃபா பீட்டா வேல்யூ என்ன, -1/3. அகெயின் லாம்டா ஸ்கொயர் வேல்யூ என்ன, 9. இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இதை மட்டும் மைண்டில் வச்சுட்டு அப்ரோச் பண்ணுங்கள், சம் ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா நமக்கு வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்,
minus lambda divided by 3. ஓகே, அகெயின் இந்த இதில் மைனஸ் லேம்டா பை 3 ஸ்கொயர் பண்ணால் லேம்டா ஸ்கொயர் டிவைடட் பை 9. அடுத்து ஆல்ஃபா பீட்டாக்கு -1/3 ஆல்ரெடி மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்னு வந்துடும். 3 இன்ட்டு 1/3 நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ 3 இன்ட்டு 1/3 நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 1 தான். ஓகேவா, என்ன வந்திருக்கு, ஜஸ்ட்டு 1 தான். அது போக இந்த இடத்துல நமக்கு வந்து என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இங்கேயும் நமக்கு வந்து ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்க. இந்த இடத்துல நமக்கு வந்து இது வரைக்கும் நம்ம கொண்டு வந்திருப்போம் கரெக்டா. ஃபைன், இது வரைக்கும் அப்படியே வச்சுருங்க. ஸோ இது வரைக்கும் எல்லாமே கரெக்டு தான். ஸோ லேம்டா ஸ்கொயர் பை 9 + 1 அப்படின்னு நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ இது வரைக்கும் எல்லாமே க்ளீனாக கொண்டு வந்துட்டோம். ஸோ இதோட நம்ம இப்போதைக்கு இது வரைக்கும் நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கான வேல்யூ என்ன, எதுக்கான வேல்யூ தான் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், ஆல்ஃபா கியூப் ப்ளஸ் பீட்டா கியூப்கான வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் கொஸ்டின் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, 6 இன்ட்டு ஆல்ஃபா கியூப் ப்ளஸ் பீட்டா கியூப் தான் ஹோல் ஸ்கொயர்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஆல்ஃபா கியூப் ப்ளஸ் பீட்டா கியூப் கண்டுபிடிச்ச மாதிரி ஆல்ஃபா கியூப் ப்ளஸ் பீட்டா கியூப் தான் ஹோல் ஸ்கொயர் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பாருங்கள். ஜஸ்ட்டு சிம்பிளாக ஒரு சின்ன ஹிண்ட் மட்டும் நான் சொல்கிறேன். எதை மட்டும் நம்ம இப்போ எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இந்த இருக்குல்ல இந்த இதில் ஓகே, ஒன்ஸ் அகெயின் ஸோ கைஸ் இப்போ இது வரைக்கும் நமக்கு கிடச்சிருக்கு 6 இன்ட்டு ஆல்ஃபா ஆல்ஃபா கியூப் ப்ளஸ் பீட்டா கியூப்னு கிடச்சிருக்கு. இப்போ 6 இன்ட்டு ஆல்ஃபா கியூப் ப்ளஸ் பீட்டா கியூப் தான் ஹோல் ஸ்கொயர் தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும் கரெக்டாக. இப்போ 6 இன்ட்டு ஆல்ஃபா கியூப் ப்ளஸ் பீட்டா கியூப் த ஹோல் ஸ்கொயர். ஜஸ்ட் நான் என்ன பண்ணிடுறேன், ஆல்ஃபா கியூப் ப்ளஸ் பீட்டா கியூப் த ஹோல் ஸ்கொயர் நான் போடுறேன். ஓகே ஃபைன். இப்போ இதுக்கு நான் வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணால் எனக்கு இந்த மொத்தத்துக்கும் எனக்கு என்ன வந்துடும்னா ஹோல் ஸ்கொயர் வந்துடும். மைனஸ் லேம்டா பை 3 இன்ட்டு லேம்டா ஸ்கொயர் பை 9 ப்ளஸ் 1 அவ்வளோதான். ஸோ இதுக்கு நான் ஹோல் ஸ்கொயர் போட்டால் இங்கேயும் ஸ்கொயர் வந்துடும், இங்கேயும் ஸ்கொயர் வந்துடும். இன்னொரு முக்கியமான விஷயம்னா நமக்கு லேம்டா ஸ்கொயருக்கான வேல்யூ என்னங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ லேம்டா ஸ்கொயருக்கான வேல்யூ என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா 9 தான். அந்த 9 நான் இங்கேயே ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அப்போ 9/9 எனக்கு என்ன வந்துடும்னா 1 அப்படின்னு இங்கே எனக்கு கிடச்சிரும். ஸோ இங்கே நான் என்ன போட்டுறேன்னா 1 வந்துடும். ஸோ அகெயின் எனக்கு என்ன ஆகும்னா 1 + 1 இந்த ஹோல் ஸ்கொயர் வந்துச்சுன்னா எனக்கு என்ன வந்துடும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா 2 ஸ்கொயர் இங்கே எனக்கு கிடச்சிரும். கரெக்டாக 2 ஸ்கொயர்னு கிடச்சிரும். இப்போ இங்கே மட்டும் தான் நான் பார்க்கணும். இங்கே நான் அகெயின் நான் எக்ஸ்பேண்ட் பண்ணால் எனக்கு என்ன வரும்னா மைனஸ் லேம்டாஸ் பை 3 த ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ மைனஸ் எல்லாம் கேன்சல் ஆகிடும். மைனஸ் எல்லாம் கேன்சல் ஆனதுக்கப்புறம் உள்ளே எனக்கு என்ன இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆகி எனக்கு லேம்டா ஸ்கொயர் டிவைடட் பை 3ன்னு இருக்குது. அப்போ இங்கே எனக்கு என்ன வந்துடும், 9 வந்துடும். மேலே அந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். லேம்டா ஸ்கொயர் பை 9 அப்படின்னு கிடச்சிரும். அகெயின் இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த லேம்டா ஸ்கொயருக்கு நான் வேல்யூ 9 ரீப்ளேஸ் பண்ணால் எனக்கு என்ன வந்துடும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா 9 அப்படின்னு வந்துடும். அகெயின் 9 நான் கேன்சல் பண்ணால் எனக்கு என்ன வந்துடும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 1 அப்படின்னு எனக்கு கிடச்சிரும். அகெயின் இப்போ நான் 1 இன்ட்டு 2 ஸ்கொயர்னு வச்சுருக்கிறேன். 1 இன்ட்டு 2 ஸ்கொயர் அப்படின்னா எனக்கு எவ்வளோ வரும்ன்றது பார்த்தீங்கன்னா 4 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஆல்ஃபா கியூப் ப்ளஸ் பீட்டா கியூப் த ஹோல் ஸ்கொயருக்கு மட்டும் எனக்கு வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 4 அப்படின்னு இருக்கு. இப்போ நான் கண்டுபிடிக்க வேண்டியது 6 இன்ட்டு ஆல்ஃபா கியூப் ப்ளஸ் பீட்டா கியூப் த ஹோல் ஸ்கொயர் நான் கண்டுபிடிக்கணும். இப்போ 6 இன்ட்டு ஆல்ஃபா கியூப் ப்ளஸ் பீட்டா கியூப்
த ஹோல் ஸ்கொயர் நான் கண்டுபிடிச்சேன்னா 6 இன்ட்டு 4 வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 24 அப்படின்னு வந்துடும். அவ்வளோதான். ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்டு இவ்வளோதாங்க, வேறு ஒன்றுமே இல்லை, சிம்பிள் ஸ்டெப். ஓகேவா? ஸோ அகெயின் நான் ஃபைனலாக ஒரு சம்மரைஸ் மட்டும் பண்ணிடுறேன், நீங்கள் நல்லா கவனிங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது என்ன பண்ணோம் அப்படிங்கிறத மட்டும் நல்லா பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம என்னெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிறத மட்டும் நல்லா பாருங்கள். ஓகே, ஸோ ஃபஸ்ட் இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்குற ஈக்குவேஷன் எல்லாம் பார்த்தோம். ஸோ பொதுவாக ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்து 2 ரூட்ஸ் கொடுத்தாங்கன்னா அதை வச்சு நம்ம 2 விஷயம் பார்த்தோன்னே அந்த ஈக்குவேஷன்லேருந்து கொண்டு வரலாம். ஒன்று சம் ஆஃப் தி ரூட்ஸு, இன்னொன்று ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ். இந்த 2 விஷயம் நம்ம கொண்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் கொடுத்துருக்குற ஈக்குவேஷனை திரும்ப பார்க்குறோம், கொடுத்துருக்குற கொஷினை திரும்ப பார்க்குறோம். கொடுத்துருக்க கொஷின் என்ன கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் தி ஸ்கொயர்ஸ் ஆஃப் தி ரெசிப்ரோக்கல்ஸ். அதை குழப்பிக்க வேண்டாம், ஃபஸ்ட்டு சம் ஆஃப் தி ஸ்கொயர்ஸ் ஆஃப் தி ரூட்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுதான் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர். ஆனால் சம் ஆஃப் தி ஸ்கொயர்ஸ் ஆஃப் தி ரெசிப்ரோக்கல்னா 1/ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் 1/பீட்டா ஸ்கொயர். அதுக்கான வேல்யூ 15. அதெல்லாம் ரிசால்வ் பண்ணிட்டோம். ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயருக்கு வேல்யூ 5/3ன்னு கிடச்சிருக்கு. இன்னொன்று ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயருக்கு வேல்யூ லாம்டா ஸ்கொயர் ப்ளஸ் 6/9ன்னு கிடச்சிருக்கு. ஃபைன், இதுவரை கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் நமக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இதில் இருந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா தெரியும், ஆல்ஃபா பீட்டா தெரியும், லாம்டா ஸ்கொயர் வேல்யூவும் தெரியும். லாம்டா ஸ்கொயர் வேல்யூ இப்போ தான் கொண்டு வந்திருக்கோம் 9. இதுக்கப்புறம் எப்படி ப்ரொசீட் பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அந்த 3 டேட்டா வச்சு கொஷினில் என்ன கேட்டிருக்கிறான், 6 இன்ட்டு ஆல்ஃபா கியூப் ப்ளஸ் பீட்டா கியூப் தான் ஹோல் ஸ்கொயர் தான் கேட்டிருக்கிறான். அப்போ ஆல்ஃபா கியூப் ப்ளஸ் பீட்டா கியூபுக்கு என்ன வேல்யூ வரும் அதை கண்டுபிடிக்கணும். அதுலேருந்து சால்வ் பண்ணி நம்ம கொண்டு வந்திருக்கிறோம் 6 இன்ட்டு ஆல்ஃபா கியூப் ப்ளஸ் பீட்டா கியூப் தான் ஹோல் ஸ்கொயர். அவ்வளோதான். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன ஹெல்ப் மட்டும் பண்ணிவிடுங்க, இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்மளுடைய சோஷியல் மீடியா பேஜஸ் இருக்குல்ல, அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மள்கிட்ட வாட்ஸ்அப் சேனல் இருக்குது, டெலகிராம் சேனல் இருக்குது, இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, த்ரெட்ஸ் பேஜ் இருக்குது. எல்லாமே அண்டர் IBEL_JEங்கிற ஐடி நேமில் இருக்குது. மறக்காமல் இது எல்லாருக்கும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த பேஜஸ் எல்லோரும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிடுங்க. அடுத்தடுத்த அப்டேட்ஸ் எல்லாமே இந்த பேஜஸில் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இதே மாதிரி இன்னொரு வித்தியாசமான சம்மில் அட்வான்ஸ்டு பேட்டர்ன் சம்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி ரிலேட்டடான சம்ஸ் எல்லாமே நான் கொண்டுட்டு வரேன். அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே மறக்காமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் முதல்ல வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்க, வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க யாராவது இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் மறக்காமல் பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம்ஸோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென், தேங்க்யூ ஸோ மச். பாய்.